5 வருஷமா ஒரு பொண்ணும் பையனும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க டெஸ்டினிக்கு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு பசி எடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போன அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க கார் ஸ்டார்ட் ஆகலை. பின்னாடி இந்த கேரேஜில் இருந்த ஆள் என்ன பண்ணுறாரு, பின்னாடி தான் கேரேஜ் இருக்குது, அங்கே வந்து காரை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அமானுஷங்கள் விஷயம் அந்த வீட்டில் நடக்குது, ஏன் வந்து இவங்களை நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏன் பயமுறுத்துறாங்கன்றத இந்த படத்தில் ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. Is Tamara here? No. இந்த படத்தில் மெயின் ப்ளஸ்ஸே என்னென்னா பிஜிஎம் தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேயுமே லேக் இருக்காது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சின்ன லேக் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. Do you know what today is? Today is the third day of our 3-day road trip across the country. Or our 5 இந்த படத்தில் நான் என்ன மெயினாக நோட்டீஸ் பண்ணதுன்னா, சின்ன டீட்டெயில்ஸ் கூட அற்புதமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த 2 பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். கப்புள்ஸ் மேலே அவங்க கல்யாணம் பண்ணாத கப்புள்ஸ் 5 வருஷம் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் நடித்த அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 1.5 ஹவர்ஸில் அவங்க 2 பேர் என்ன கன்வே பண்ணுறாங்க, என்ன படத்தோட ஸ்டோரி அப்படின்றத த ஸ்ட்ரேஞ்சர் சாப்டர் 1 அதுதான் இந்த படத்தோட பேர். I bet the people who live here are really happy. 2024 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையான ஒரு படம், வேர்த்தான ஒரு படம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கடைசி வரைக்குமே இந்த படத்தை ஸ்டோரி ரிவீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காகடா எங்களை கத்தியால் குத்திச்சிங்க, எதுக்காகடா எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரியே தான் பார்க்குற ஆடியன்ஸ் கூட மெயின் செட் இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்குமே ஏன் அந்த 2 பேர் வந்து இவங்க 2 பேரை டார்ச்சர் பண்ணாங்க, ஏன் கத்தியால் குத்துனாங்க, கடைசியில் நம்ம ஹீரோயின் பொழைச்சாங்க, ஆனால் ஹீரோ செத்தாங்களா இல்லையான்னு கடைசியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை மட்டும் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ற க்யூரியாசிட்டியோடு நீங்கள் படத்தை முடிச்சுட்டு பார்ட் 2 வரைக்கும் வெயிட் பண்ணி சாவுங்களான்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சிட்டானுங்க இந்த படத்தை.